வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சுலபமாக செய்யக்கூடிய 2 சைட் டிஷ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இது சட்டுன்னு சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் சாதம் சப்பாத்தி 2த்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு செய்து பார்ப்பீங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ முதல் சைட் டிஷ் ரெசிபி வானொலி சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருங்க. 2 காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பழுத்த மிளகாய் இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காய், முதல் ரெசிபி நாம் கத்திரிக்காய் வச்சு செய்ய போகிறோம். நான் ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் இது போல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கத்திரிக்காய் நறுக்கும் போது எப்போவுமே மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வைக்கணும். ஒரு தடவை அலசிட்டு இன்னொரு தடவை தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்போ தான் நம்ம சமைக்கிற வரைக்கும் கருத்து போகாமல் இருக்கும். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிடுங்க. வதக்கின பிறகு நான் பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் தான் ஒன்று எடுத்து நறுக்கியிருக்கிறேன், அதையும் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக ஸ்லைஸாக நறுக்கி சேர்க்கும் போதும் இன்னும் நல்லாவே இருக்கும். அதையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் விட்டுறணும். பாருங்கள், இப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே விடும்போது அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கும். இதில் நாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ரொம்ப நேரம் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. ஏன்னா கத்திரிக்காய் எல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய் தான் நம்ம சமைக்க போகிறோம். அதனால் நேரம் ஆகாது. முத்தின கத்திரிக்காய் சமைக்கவும் கூடாது. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விடுங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோன்னா ஓரளவுக்கு கத்திரிக்காய் நல்லாவே வதங்கியிருக்கோங்க. பிஞ்சு கத்திரிக்காய்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே வேகாது. அதனால் இப்போவே நல்லா வெந்திருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது தாங்க இதுக்கு மசாலா. நம்ம வேறு எதுவும் அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது. இந்த வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால காரம் தெரியும், ஆனால் இதில் மசாலா கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதில் காரம் இருக்காது, ஆனால் கொஞ்சம் மசாலா தன்மை நமக்கு இருக்கும். அதனால் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விட்டுடுங்க. இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி அதையுமே சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா கிளறி எடுக்கலாம். இல்லை மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டு எடுக்கலாங்க. சுவையான கத்திரிக்காய் மசாலா ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாகவே இருக்கும். அதே போல் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா வெரைட்டி சாதத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இது சைட் டிஷ்ஷாக மட்டுமே இல்லைங்க, இதுலேயே சாதம் கிளறி கத்திரிக்காய் சாதமாக தாராளமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுக்கலாம். சுட சுட சாதம் சேர்த்து வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளவு சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடும். பிள்ளைகளுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து அனுப்பலாம். சும்மா ஒரே ஒரு முட்டை இல்லைன்னா அப்பளம் இது போல் சைட் டிஷ் கொடுத்தா கூட இதற்கு தகும். இப்போ அடுத்த சைட் டிஷ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பீர்க்கங்காயை வச்சு செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் மேலே இருக்கிற கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. நான் மீல் மேக்கர் ஒரு பவுல் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன மீல் மேக்கராக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. மூக்கடலை, வெள்ளை மூக்கடலையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே பீர்க்கங்காய் நல்லா இந்த பவுல் ஃபுல்லாக நான் பீர்க்கங்காய் நறுக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக. இதுக்கு வெங்காயம், தக்காளி கொஞ்சம் பெருசாக ஒரு வெங்காயம் நறுக்கிக்கிட்டு ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு தக்காளி எல்லாம் சேர்த்துருங்க. அதே போல் கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் அதையுமே சேர்த்துடலாம். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதை நறுக்கி சேர்த்துருங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 4 பல் போதும், சேர்த்துருங்க. கொஞ்சமாக அவிச்ச மூக்கடலையில் ஒரு 2 ஸ்பூன் மூக்கடலை இது கூட சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துடணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோம்பு சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேணும்னா இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வானொலி சூடு பண்ணி இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. பட்டை, லவங்கம் ரொம்ப லைட்டாக தான் இதில் மசாலா சேர்க்கணும். கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை அது போல் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து இது பொரிஞ்சதும்
நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கட்டும். பீர்க்கங்காய் நிறைய பேர் குழம்புல போட்டால் கூட அவாய்ட் பண்ணுறாங்க. இது போல் சைட் டிஷ்ஷுக்கு சப்ஜி மாதிரி செய்துட்டோன்னா அதில் என்ன காய் இருக்குதுன்னே தெரியாமல் கண்டிப்பாக சப்பாத்திக்கெல்லாம் கொடுத்தா காலி ஆகிடுங்க. அதனால் இதில் காய் நீங்கள் கூடுதலாக கூட சேர்க்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இந்த பீர்க்கங்காயை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் அப்படியே கிளறி விடுங்க. மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை வேக விட்டுடலாம். பீர்க்கங்காயில் தண்ணி சேர்க்க வேண்டாம், அதில் இருக்க தண்ணியிலே நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வதங்கி இருக்குது. ஒரு 3 நிமிஷம் தான் நான் மூடி போட்டு விட்டேன், அதுக்குள்ளே பீர்க்கங்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா விழுது சேர்த்துடலாம். இப்போ பச்சையாக அரைச்ச மசாலான்றதுனால இந்த மசாலாவை நல்லா நாம் வதக்கணும். நல்லா அதோடைய அந்த எண்ணெய் தன்மை பிரிகிற வரைக்கும் நாம் வதக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே நீங்கள் சேர்த்துருங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மிதமான தீயில் லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் விடுங்க. நடுவில் நீங்கள் கிண்டி விட்டுறது நல்லது, இல்லைன்னா சில நேரம் அடிப்பிடிக்கும். இப்போ அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தோடைய பச்சை வாசனை போய் அந்த மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும். இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸ், அதே போல் அவிச்சு வச்சுருக்கிற கொண்டை கடலை ரெண்டுத்தையுமே அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு இதற்கு தேவையான அளவில் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு அந்த மீல் மேக்கர் சாஃப்டாக வர வரைக்கும் அப்படியே வேக விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா கொதித்து வந்துட்ட பிறகு இப்போ நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் மைய அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் விழுதை அதில் சேர்த்தாச்சு. சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் விழுது தான், அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க. சுட சுட சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு எதுக்குனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவே இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். சப்பாத்தியுமே ரேஷன் கோதுமை மாவு நம்ம கழுவி காய வச்சு அரைக்கிறது தாங்க. வெறும் உப்பு பச்சை தண்ணி ஊற்றி பிசையிறது தான் மாவு. ஆனால் பாருங்கள், லேயராக சப்பாத்தி அவ்வளோ மிருதுவாக இருக்கும். எப்படி இந்த மாவு அரைக்கிறதுன்றது கூட நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கிறேன், வேணும்னா அதையும் பாருங்கள். இது போல் சப்பாத்தி ரொம்பவே நல்லா வருங்க. மாவு பிசையிறதுலேருந்து எப்படி இந்த மாதிரி சப்பாத்தி செய்யணுன்றதும் போட்டிருக்கிறேன். நாம் இன்றைக்கி செய்த இந்த கத்திரிக்காய் மசாலா, இந்த பீர்க்கங்காய் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி.